அமித்ஷா போடும் கண்டிஷன் எடப்பாடி ஒத்துக்கொள்வாரா? டெல்லிக்கு விரைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அமித்ஷா ஒரு கண்டிஷனை போட இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தலைமைக்கு எந்த விதமான பாதகமும் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்கிறதுனால உங்களுடைய தலைமை பொறுப்புக்கோ கட்சியுடைய பொதுச் செயலாளர்கிற பதவிக்கோ எந்த பிரச்சனையும் வராது, அது நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்கிற ஒரு கண்டிஷனோட எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லியில் அமித்ஷாவை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் உள்ளது அப்படிங்கிறதா தற்போது வரக்கூடிய செய்தி. ஆனால் இதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களை யாரும் கூப்பிடவே இல்லை, அமித்ஷா கூப்பிடல, நான் பாஜக முக்கிய தலைவர்களை நான் பார்க்க வரலைங்க, என்னுடைய அதிமுக எங்கள் கட்சியினுடைய டெல்லி தலைமை அலுவலகத்தை பார்க்க வந்தேங்க, பார்வையிட்டு பல்வேறு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறேன், இதை நீங்கள் கூட்டணி நிலைப்பாட்டு பேச்சுவார்த்தைலாம் நீங்களாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். வேற இந்த நேரத்தில் ஆமாங்க பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தான் வந்தேங்கிறது இன்னும் தேர்தல் ஓராண்டு இருக்கிற நேரத்தில் இவரே சொல்லிட்டாக்க அங்கே இன்னும் கூட்டணி பேரங்கள், கூட்டணிக்குள்ள என்னென்ன கண்டிஷன் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன தொகுதி, எத்தனை விதமான பிரிவுகள் அங்கே உள்ள அடங்கி இருக்கிறது, என்னென்ன கட்சிகள் உள்ள வரும், சாதக பாதகம் என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் சேர்ந்து நம்ம மெகா கூட்டணி வைக்க போகிறோம், திமுகவுக்கு எதிராக நம்ம மாற்று சக்தியாக நம்ம எப்படி உருவாக போகிறோங்கிற பல்வேறு கண்டிஷனோட பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. அந்த கண்டிஷனுடைய முதல் கண்டிஷன் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கண்டிஷன் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சில நாட்களில் கடந்த பல வாரங்களாக ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எப்படி அதை நாங்கள் பெறுவோம், எங்கள் கட்சிக்கு அது எப்படி வரணுங்கிறது சிந்தாமல் சிதறாமல் இருக்கணுங்க அந்த வாக்கெல்லாம் அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமாக சிறியார் மத்தியில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அப்போ சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னா எந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அதிமுக கூட்டணிக்கு விழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஏற்கனவே அவங்க பாஜகனுடைய ஆதரவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுகனுடைய ஒன்றிணைப்பு அப்படிங்கிற வருகிற போது அதிமுகவுக்கு அது வலுவான சக்தியாக மாறும். அப்படிப்பட்ட வாக்குகளை நாம் பிரித்து கையாளுவதுங்கிறது கூட்டணிக்கு அது அழகில்லை, நம்ம இணைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டிஷன் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு தற்போது வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அதிமுக உள்ளே எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் அமித்ஷாவை சந்தித்து என்ன விதமான உத்தரவுகளையும் என்ன விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டில் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள். கூட்டணி பேரங்கள் பேசி முடிக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணிக்கு அச்சாரம் போடக்கூடிய பாஜக அதிமுக இவருடைய கூட்டணியில் நிறைய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மிகப்பெரிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைக்க மாட்டேன், அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க, அவருடைய சூழல் இதுவரைக்கும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொன்ன பிறகு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.